ஜெஃப்னாகலவை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலே பேசுபொருளான முக்கிய விடயங்களை பற்றி தான் இன்றைய நிழல் நிகழ்ச்சியிலே பார்க்கவிருக்கின்றோம். அந்த வகையிலே மட்டக்களப்பு பொதுசன நூலகம் ஜனாதிபதியினால் திறந்து வைக்கப்பட்டமை, பிள்ளையான் தொடர்பாக நீதிமன்றத்திலே முன்வைக்கப்பட்ட புதிய தகவல்கள், தேசிய சமாதான பேரவையினால் முன்னெடுக்கப்பட்ட கலந்துரையாடலில் பார்லமெண்ட் உறுப்பினர் ஸ்ரீதரன் வெளிப்படுத்திய தகவல்கள் என்பன பற்றித்தான் இன்றைய நிழல் நிகழ்ச்சியிலே பார்க்கவிருக்கின்றோம். அந்த வகையிலே முதலாவதாக இன்றைய தினம் மட்டக்களப்பிலே பொதுசன நூலகம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பார்லமெண்ட் உறுப்பினர்கள், மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பித்திருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த நிகழ்வில் விசேட அம்சம் என்னவென்று சொன்னால், இந்த புதிய நூலகத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உள்ளிட்ட குழுவினர் நாடாவட்டி திறந்து வைத்ததுடன் இந்த நூலகத்திற்கான நினைவுக்கல்லை இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் திரைநீக்கம் செய்து திறந்து வைத்திருக்கின்றார். குறிப்பாக அந்த நிகழ்விலே குறிப்பாக மட்டக்களப்பு மாநகர சபை தான், இலங்கை தமிழரசு கட்சியின் ஆளுகையில் உள்ள மட்டக்களப்பு மாநகர சபை தான் அந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை செய்திருந்த நிலையில் ஜனாதிபதி அந்த திறப்பு விழாவிற்கு அழைக்கப்பட்டதாக எம்.ஏ. சுமந்திரன் தனது உரையிலே தெரிவித்திருக்கின்றார். அந்த அடிப்படையிலே அங்கு வருகை தந்த ஜனாதிபதி தான் எம்.ஏ. சுமந்திரனை அந்த திரை நீக்கம் செய்யுமாறு, நினைவுக்கல்லை திரை நீக்கம் செய்யுமாறு அழைப்பு விடுத்திருக்கின்றார். அந்த வகையில் தான் இந்த விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த திறப்பு விழாவிலே உரையாற்றிய எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் இந்த விடயத்திலே, குறிப்பாக இந்த நூலகம் தொடர்பான விடயத்திலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய இந்த ஆளுகையில் உள்ள இந்த சபையினர் ஜனாதிபதியை அழைப்பதற்கு முடிவெடுத்தார்கள். அந்த வகையிலே அவருக்கான அழைப்பு அனுப்பப்பட்டது. குறிப்பாக யாழ்ப்பாண பொதுசன நூலகம் தொடர்பாக ஜனாதிபதி கொண்டிருக்கின்ற கரிசனைகள் மற்றும் அண்மையில் இடம்பெற்ற கம்பன் விழாவில் ஜனாதிபதி நூலகம் தொடர்பாக தெரிவித்த கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு ஜனாதிபதி கட்டாயம் இந்த நிகழ்விலே பங்கேற்பார் என தாங்கள் எதிர்பார்த்திருந்ததாக தெரிவித்திருக்கின்றார். அதன்படி ஜனாதிபதி இந்த திறப்பு விழாவிற்கு பங்கேற்றிருந்தமை தங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும், அதே நேரத்திலே இந்த திறப்பு விழாவில் நாடா வெட்டுவதற்கும் அதே நேரம் அந்த நினைவுக்கல்லை திரை நீக்கம் செய்வதற்கும் தங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்ததை போல இந்த நாட்டிலே ஒரு யுத்தமில்லாத நிலை உருவாக வேண்டும் என்று சொல்லி ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்ற நிலையிலே அதற்கு வலு சேர்க்கின்ற வகையிலே அதிகார பகிர்வையும் ஜனாதிபதி உண்மையான ஒரு அதிகார பகிர்வை ஜனாதிபதி செய்ய வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தி இருக்கின்றார். குறிப்பாக ஆயுத போராட்டத்தின் ஒரு ஆயுத குழுவாக இருந்து வந்தவர்களின் பிரதிநிதியாக ஜனாதிபதியும், ஒரு ஆயுத போராட்டத்தின் அதற்கான ஒரு ஆதரவு தளத்தை கொண்ட மக்களை கொண்ட இன்னொரு தரப்பாக நாங்கள் இருவருமே இதிலே யுத்தம் வேண்டாம் என்ற ஒரு மனநிலையிலே இருக்கும்போது ஒரு அர்த்தபுஷ்டியான ஒரு அதிகார பரவலாக்கம், ஒரு சமாதானத்திற்கான ஒரு வழியை ஏற்படுத்தும் என்ற தொனியிலே அங்கே சுமந்திரன் உரையாற்றி இருக்கின்றார். இதே வேளையிலே இந்த திறப்பு விழாவிலே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் எம்.ஏ. சுமந்திரன் ஆகியோர் பங்கேற்றமை தொடர்பான புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் பரவிய நிலையிலே அங்கு எதிரும் புதிருமான விமர்சனங்களும் எழத் தவறவில்லை. அந்த வகையிலே மே மாதம் 1ஆம் திகதி மே தின கூட்டத்திலே எம்.ஏ. சுமந்திரன் உரையாற்றிய போது
வடக்கு கிழக்கிலே தேசிய மக்கள் சக்தியை காலூன்ற விடமாட்டோம் என்று பேசியிருந்தார். அவ்வாறு பேசியவர்தான் என்று மட்டக்களப்பிலே ஒன்றாக இருந்து நினைவுக்கல்லை திரை நீக்கம் செய்து வைக்கின்றார்கள் என்று சொல்லி, குறிப்பாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு தரப்புகள் அவருக்கு எதிரான ஒரு விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார்கள். பார்ப்போம் இந்த விமர்சனங்களுக்கு எம்ஏ சுமந்திரன் உள்ளிட்ட தரப்புகள் என்ன மாதிரியான ஒரு எதிர்வினையை செய்ய போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இரண்டாவதாக, கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் அமைச்சருமான சிவனேசதுரை சந்திரகாந்தன் என அழைக்கப்படுகின்ற பிள்ளையான் தொடர்பான விடயங்கள் இன்றைய தினம் கோட்டை நீதவான் நீதிமன்றத்திலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவர்கள் இன்றைய தினம் பிள்ளையான் தொடர்பான விடயங்களை நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றார். குறிப்பாக பிள்ளையான் அவர்கள் சிறையிலே தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது, குறிப்பாக 2019 ஆண்டு அளவிலே பிள்ளையான் அவர்கள் சிறையிலே தடுத்து வைக்கப்பட்டிருந்த பொழுது, சிறைக்கு சென்ற மஹிந்த ராஜபக்ஷ, பசில் ராஜபக்ஷ, நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட குழுவினர் கோட்டாபய ராஜபக்ஷ ஆட்சிக்கு வந்ததும் ஒரு வாரத்திலேயே பிணையில் விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை தாங்கள் எடுப்பதாக வாக்குறுதி அளித்ததாக ஒரு தகவலை இன்றைய தினம் கோட்டை நீதவான் நீதிமன்றத்திலே பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் முன்வைத்திருக்கின்றார். குறிப்பாக இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக பிள்ளையான் மற்றும் சுரேஷ் சாலை தொடர்பான குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்ட சூழலில்தான் இந்த பிரதி சொலிசிட்டர் ஜெனரலின் இந்த குற்றச்சாட்டுகளையும் பார்க்க வேண்டியிருக்கின்றது. குறிப்பாக பிள்ளையானினுடைய உதவியாளராக இருந்து செயற்பட்ட அசாத் மௌலானா அவர்கள் பிரான்சிலே வைத்து இலங்கையிலிருந்து சென்ற விசேட ஒரு புலனாய்வு குழுவினருக்கு வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையிலேயே இந்த விடயங்கள் தங்களுக்கு தெரிய வந்ததாகவும் நீதிமன்றத்திலே சுட்டிக்காட்டியிருக்கின்றார். குறிப்பாக புலனாய்வாளர்கள் என்ற அடிப்படையிலே பிள்ளையான் தரப்பைச் சேர்ந்த 2000 பேர் வரையானவர்களுக்கு அரச நிதியிலே கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன உள்ளிட்ட பல தகவல்களை பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் நீதிமன்றத்திலே முன்வைத்திருக்கின்றார். குறிப்பாக இந்த விடயங்கள் மேலும் இந்த பிள்ளையான் தொடர்பான விவகாரத்திலே ஒரு நெருக்கடியான சூழலை உருவாக்கும் என்று சொல்லியே எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த வகையிலே குறிப்பாக கடந்த காலத்திலே முன்னாள் பார்லமெண்ட் உறுப்பினர் ஜோசப் பரராயசிங்கத்தின் கொலை வழக்கிலே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பிள்ளையான் தற்போது கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் கடத்தி கொலை செய்யப்பட்ட வழக்கிலே கைது செய்யப்பட்டு தற்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான வழக்குகளிலும் பேசப்படுகின்ற ஒரு நபராக மாறியிருக்கின்ற நிலையில் தான் தற்போது இவ்வாறான குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. பார்ப்போம் இந்த விடயத்தில் என்ன நடைபெறப் போகின்றது என்று சொல்லி. மூன்றாவதாக, இலங்கை தேசிய சமாதான பேரவையினுடைய ஒரு கலந்துரையாடல் ஒன்று கொழும்பிலே இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக மத தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் சொல்லி பலருடைய பங்கேற்புடன் சமாதானத்தை ஏற்படுத்துவது தொடர்பான ஒரு கலந்துரையாடலாக அது இடம்பெற்றிருந்தது.
அந்த வகையிலே இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் அந்த கலந்துரையாடலிலே பார்லிமெண்ட் உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றியிருந்தார். அந்த வகையிலே குறிப்பாக ஆயுத போராட்டம் ஏன் உருவாக்கப்பட்டது, ஏன் தமிழர்கள் ஆயுதம் ஏந்தினார்கள், அதனுடைய தொடர்ச்சியாக அவர்களுக்கான அந்த சூழல் ஏன் ஏற்பட்டது என்ற விடயங்களை எல்லாமே அங்கு தெளிவுபடுத்தி தனது உரையை மேற்கொண்டிருந்தார். குறிப்பாக 2009ஆம் ஆண்டிற்கு பிறகு தமிழர் பகுதியிலே தமிழர் தரப்பிலிருந்து ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவோ குண்டுவெடிப்பு சம்பவங்கள் இடம்பெற்றதாகவோ எந்தவித ஒரு பதிவுமே இடம்பெற்றிருக்காத சூழலிலே ஏன் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த அரசுகள் தயங்குகிறது என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றார். குறிப்பாக இந்த புதிய அரசு ஆட்சிக்கு வந்து 1.5 ஆண்டுகள் கடக்கின்ற பொழுதிலும் கூட அவர்கள் இந்த முன்னெடுப்புகளை செய்ய தயங்குவது தொடர்பாகவும் அவர் பல கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார். இந்த கலந்துரையாடல்கள் எந்தளவு தூரம் ஒரு சமாதானத்திற்கான ஒரு முன்னெடுப்புகளையும் புதிய பாதைகளையும் திறக்கும் என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டி இருக்கின்றது. இன்றைக்கும் கூட நீங்கள் பார்க்கலாம், குருந்தூர் மலை, விடுக்குநாரி மலை, நீராவியடி, தையிட்டி, குச்சவெளி போன்ற இடங்களிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற பௌத்த விகாரைகள் அது ஒரு மிகப்பெரிய அடாத்தாக செய்யப்பட்ட விடயங்களாகவே இருக்கின்றன. குருந்தூர் மலையிலே முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பையும் மீறி அங்கு விகாரை அமைக்கப்பட்டிருக்கிறது. விடுக்குநாரி மலையிலே அந்த ஆதிசிவன் இருக்கின்ற மலையை அண்டிய 400 மீட்டருக்குள் எந்த வேலைகளும் செய்ய முடியாது, வணங்கமும் போக முடியாமல் இருக்கிறது. நீராவியடியிலே இருந்த பிள்ளையார் கோயிலுக்குள் விகாரை வைக்கப்பட்டு யுத்தத்துக்கு பிற்பாடு அது இருந்த பௌத்த பிக்குவ அங்கேயே எரியூட்டினார்கள். தையிட்டி ஒரு தனியாருடைய காணி. சவீந்திர சில்வா இராணுவ தளபதியாக இருக்கிற பொழுது வலுக்கட்டாயமாக அந்த தனியாருடைய காணியை பறித்து அதிலே விகாரையை கட்டினார்கள். இப்பொழுது அதற்கு திசை விகாரை காணி வழங்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதே போல குச்சவெளி 2 வீதம்தான் சிங்கள மக்கள் இருக்கிறார்கள். 36 விகாரைகள் களமிடப்பட்டிருக்கிறது. இதையே நான் ஒரு வேறுபாட்டுக்காக சொல்லவில்லை, தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு இன ரீதியான கருத்தல்ல. இங்கே இருக்கின்ற நாட்டிலே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறதா என்பதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அண்மையில் கூட மலையகத்திலே நீலகாமம் என்கிற ஒரு தோட்டத்திலே இங்கே கௌரவ மனோகணேசன் அவர்களும் அதில் ஈடுபட்டிருந்தார். அந்த தோட்டத்தில் இருந்த குடியானவர்களை இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்றவர்கள் சென்று தாக்கி அந்த கொட்டிலையும் பிடுங்கி எறிந்தார். எவ்வளவு மோசமாக நடைபெற்று முடிந்தது. இப்பொழுது கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள், நேற்று முன்தினம் 18ஆம் தேதி முள்ளிவாய்க்காலில் திரண்ட மக்களுடைய கண்ணீரை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எத்தனை பேருடைய குழந்தைகள், எத்தனை பேருடைய தாய் தந்தையர்கள், எத்தனை பேருடைய கணவன் மனைவி, இப்படி பல பேர் அந்த இடத்திலே கதறி அழுதார்கள். இன்று முள்ளிவாய்க்காலுக்கு வந்த பல பெண்கள் தங்களுடைய பொட்டை அழிக்காமல் இருக்கிறார்கள், தங்களுடைய தாலியை கலட்டாமல் இருக்கிறார்கள். காரணம், தன்னுடைய கணவன் வருவான் என்ற கனவோடு காத்திருக்கிறார்கள். ஃபாதர் பிரான்சிஸ் அவருடைய தலைமையிலே கிட்டத்தட்ட 56 போராளிகள் 2009ஆம் ஆண்டு மஹிந்தவிடம் அடைக்கலம் புகுந்தார்கள். ஆனால் இன்று ஒருவரும் காணவில்லை, அவர்களுக்கு நீதியும் கிடைக்கவில்லை. பல ஆயிரக்கணக்கானவர்கள் சரணடைந்தார்கள். நாங்கள் உங்களை விசாரித்து விட்டு விடுவோம் என்று சரணடைந்தவர்களில் பல நூற்றுக்கணக்கானவர்கள் இன்று வரை இல்லை. கண்கண்ட சாட்சியங்கள் இருக்கிறார். தந்தையை ஒப்படைத்த பிள்ளைகள், பிள்ளையை ஒப்படைத்த தாய் தந்தையர்கள், கணவனை ஒப்படைத்த மனைவிமார், குடும்பத்தோடு தன்னுடைய பிள்ளை மருமகனை ஒப்படைத்த குடும்பத்தினர் கண்ணீரோடு இருக்கிறார்கள். இன்னும் அவை தீரவில்லை. உதாரணம், வடக்கு மாகாணத்தினுடைய பெண்கள் விவகார அமைச்சராக இருந்த அனந்தி சசிதரன் அவர்கள் கூட தன்னுடைய கணவனை கையால் ஒப்படைத்திருந்தார். ஆனால் இதுவரை நீதிமன்றத்துக்கு போயும் நீதி கிடைக்கவில்லை. நாட்டிலே சமாதானம் என்பது மனங்களை ஒன்றுபடுத்த வேண்டும், பலிகளை ஆற்றுப்படுத்த வேண்டும், அவருடைய ஆழமான ரணங்களுக்கு ஒத்தனம் இருக்க வேண்டும். அந்த ஒத்தனம் இன்னும் கிடைக்கவில்லை. யாழ்ப்பாணத்திலே 2400 ஏக்கர் காணி வலிகாமம் வடக்கு என்கிற ஒரு பிரதேச செயலாளர் பிரிவு இன்னும் விடுவிக்கப்படவில்லை. அந்த மக்கள் யாழ்ப்பாணத்துக்குள் அகதியாக இருக்கிறார்கள். இந்த நாட்டுக்குள்ளே, உள்நாட்டுக்குள்ளே அகதியாக இருக்கின்ற தமிழர்கள் இப்பொழுதும் இருக்கிறார்கள்.
அந்த காணிகள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை. யோசித்து பாருங்கள், அந்த காணியிலே ஹை செக்யூரிட்டி சோன் என்று சொல்லி சவீந்திர சில்வா மஹிந்த ராஜபக்ச இருந்த காலத்தில் வலுக்கட்டாயமாக அந்த காணியை பறித்து விகாரையை கட்டினார் என்று மக்கள் தொடர்ந்து போராடுகிறார்கள். ஆனால் காணி விடுவிக்கப்படவில்லை. அதில் இருக்கிற அயல் காணிகள் கூட விடுவிக்கப்படாமல் ஈடுபடுகிறது. இவ்வாறான அந்த ஆறாத வடுக்களோடு தான் மக்கள் அந்த மண்ணிலே இருக்கிறார்கள். சமாதானம் என்பது இந்த நாடு உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த நாட்டினுடைய பழங்குடிகளாக பூர்வீக குடிகளாக தமிழர்களும் இருந்திருக்கிறார்கள். உங்களுக்கு தொண்டேச்சரம், முன்னேச்சரம், திருக்கேதீச்சரம், கோணேச்சரம், நகுலேச்சரம் என்ற பஞ்ச ஈச்சரங்களோடு தமிழர்கள் இந்த மண்ணினுடைய பூர்வீக குடிகள். அவர்கள் வடக்கு கிழக்கு என்பது ஒரு வரலாற்று வழியான நில தொடர்போடு சொந்த நிலத்திலே வாழ்ந்திருக்கிறார். இது வரலாறு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த வரலாற்று வழிவந்த நிலத்திலே அவர்கள் வாழ்ந்த தங்களுடைய ஹோம்லேண்ட், அவருடைய தாயக மண்ணிலே போர்த்துகேயர்கள் வந்த பொழுது அவருடைய இளமை, சுதந்திரம், சுயநிலை உரிமை பறிக்கப்பட்டது. அதே போல்தான் பிற ஒல்லாந்தர்கள் போர்த்துகேயரிடம் அதிகாரங்களை பெற்ற பொழுதும் இவர்களிடம் இந்த சுதந்திரத்தை பறித்தார். அதுக்கு பிறகு ஆங்கிலேயர்கள் அவர்கள் ஆட்சியை கொண்டு சென்ற பொழுதும் நாட்டை தங்களுடைய முழு கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்காக போகும்போது தமிழர்களிடம் பறித்த சுதந்திரத்தை அவர்களிடம் கொடுக்காமல் சிங்கள தலைவரிடமே கொடுத்துவிட்டு சென்றார். ஆனால் இப்பொழுதும் தமிழர்கள் என்னவாக இருக்கிறார்கள்? சொந்த நாட்டுக்குள் தன்னுடைய தாயக மண்ணிலே சுதந்திரமற்ற மனிதர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் பேசுவது ஒரு புறமான, நாங்கள் சமாதானமாக இருக்கிறோம் அல்லது நாங்கள் அன்பை காட்டுகிறோம், தெளிவை காட்டுகிறோம் என்பது ஒரு புறம். நேற்று முன்தினம் கிளிநொச்சியிலே ஒரு மாலை நேரம் இறந்து போன உறவுகளுக்கு வணக்கம் செலுத்துவதற்காக கிளிநொச்சி நகரத்தில் ஒரு ஆராதனைக்கு பாக்ஸ் வைக்க முடியாமல் கிளிநொச்சி போலீசார் அதனை தடுத்தார். அந்த வீடியோக்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கொழும்பிலே ஒரு அஞ்சலியை செய்ய முடியாமல் தடுக்கப்படுகிறது. ஏன் இந்த நிலைமை? ஏன் இவ்வாறு நடக்க வேண்டும்? இதற்கான காரணம் என்ன? ஆகவே சமாதானம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. இது 1,46,610 பேர் காணாமல் போயும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதை மன்னாருடைய மறைந்த பேராயர் ராயப்பு யோசப் அவர்கள் நல்லிணக்க ஆணைக்குழுவுக்கு முன்னால் கொடுத்த பெரிய ஆவணம். இன்றைக்கு உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற ஆவணம். இங்க இருக்கின்ற இன்றைய உலக தலைவர்கள், உலக பிரதிநிதிகள், ஐக்கிய நாடுகள் சபையினர் எல்லோருக்குமே தெரியும். ஆனால் அதற்கான நீதி இன்னும் கிடைக்கவில்லை. நேற்று கூட இந்த நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அவர்கள் சொல்கிறார், நீங்க ஜெனிவாவில் போய் எல்லாம் ஒன்றும் கிடைக்காது, அது இங்கதான் எதுவும் கதைக்க வேணும் என்று சொல்ற அளவுக்கு அந்த மனநிலைகள் எப்படி இருக்கிறது? அவருடைய மனநிலை, எங்களுக்கான நீதியை நீங்கள் தந்திருந்தால் அல்ல இந்த நாட்டிலே நீதிக்கான விசாரணை சரியாக நடந்திருந்தால் நாங்கள் ஜெனிவாக்கு போக தேவையில்லை, ஐக்கிய நாடுகள் சபைக்கு போக தேவையில்லை, அல்ல இன்னொரு இடத்துல நாங்கள் போய் கேட்க தேவையில்லை. ஆகவே நாங்கள் யாரோடும் சேர்ந்து வாழ மாட்டோம் என்று நாங்கள் சொல்லவில்லை. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் இந்த நாட்டிலே, உங்களுக்கு தெரியும், ஒரு காலத்திலே சேர்வன் ராமநாதனை தேர்கட்டி இழுத்தவர்கள் சிங்கள மக்கள், அவர்களுக்காக வாதிட்டதற்காக. இந்த நாட்டிலே முதல் போயா தினத்தை விடுமுறை தினமாக கொண்டு வந்தவர் சேர்வன் ராமநாதன். இந்த நாடு எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், அவர்களுக்குரிய அங்கீகாரங்கள் வழங்க வேண்டும் என்று தமிழர்கள் தான் முதல்ல பாடுபட்டார். எத்தனை முஸ்லிம் தலைவர்கள், ஜாஜா உட்பட பல தலைவர்கள், மலேக தலைவர்கள் இந்த மண்ணின் விடுதலைக்காக போராடினார். ஆனால் இன்றைக்கு அவர்கள் ஒரு மாற்றாந்தாய் நிலையிலே பார்க்கப்படுகிறார். வடக்கு கிழக்கு என்பது தமிழர்களுடைய பூர்வீக நிலம் என்பதை முதல் ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலை வருவதில்லை. தமிழர்கள் ஒரு தேசிய இனம், அவர்களுக்கே உரித்தான மொழி உண்டு, அவர்களுக்கே உரித்தான வரலாற்று வழி நிலம் உண்டு, அவர்களுக்கே உரித்தான கலாச்சார பண்பாட்டு அடையாளங்கள் உண்டு. ஏன் இதை ஏற்றுக்கொள்ள நீங்கள் சிங்கள தேசிய இனம் மறுக்கிறீர்கள்? ஏன் அதை அங்கீகரிப்பதற்கே உங்களுடைய மனதிலே அந்த கஷ்டம் வருகிறது? எந்த ஒரு சிங்கள தலைவர் இதுவரை தமிழர்கள் ஒரு தேசிய இனம் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்கின்ற தைரியம் ஏன் அவர்களிடம் வருவதில்லை? அல்லது இதுவரை நடந்த முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு, ஒரு இனத்தின் மீதான, தமிழினத்தின் மீதான அந்த இனப்படுகொலைக்கு அதை நாங்கள் வெட்கி தலைகுனிகிறோம் என்று அல்லது மன்னிப்பு கேட்கிறோம் என்று சொல்வதற்கு ஒரு சிங்கள தலைவர் இல்லை இந்த நாட்டில் இதுவரை. ஏன் சொல்லப்படவில்லை? இதுவரை ஏன் யாரும் பேசவில்லை? ஆகவே நாங்கள் பாதிக்கப்பட்டோம். நான் யாரையும் மனநோகுவதற்காகவோ அல்லது இன்னொருவரை இழுத்து விட்டு வலிய
இனவாதம் பேசுகின்றதாக நீங்கள் கருதக்கூடாது. அங்கு யார் மீது குற்றங்கள் அல்ல. என் இனம் சார்ந்து நான் ஒரு தமிழனாக அந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்து வலிகளை சுமந்து வாழ்ந்த ஒருவனாக, எனக்கு 57 வயசு, நான் பிறந்தது கிளிநொச்சி மண்ணினுடைய வட்டக்கட்சி என்ற ஒரு குக்கிராமம். இன்றைக்கும் அந்த மண்ணிலே தான் வாழ்கிறேன். 57 வயசு வரை அந்த கிராமத்தில் தான் வாழ்கிறேன். ஆகவே என்னுடைய வாழ்ந்த கிராமத்திலே இருந்து போரினுடைய ஒவ்வொரு அங்கங்களையும் என் கண்களாலும் உடலாலும் சந்தித்தவன் என்ற வகையிலே நான் இதை பதிவு செய்கிறேன். அவை அன்புக்குரிய மத தலைவர்களே, பெரியோர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாடு இலங்கையாக இருப்பதில் நாங்கள் யாரும் எந்த விதமான மன எண்ணங்களையோ வேறுபாடுகளையோ கொண்டிருக்கவில்லை. நாங்கள் மலையகம் என்பது தேசிய இனம். அவர்கள் 200 ஆண்டுகளுக்கு முதல் வந்து இந்த மண்ணை வளப்படுத்தினார்கள். ஒரு கொட்டில் போட முடியவில்லை. இப்பொழுது யோசித்து பாருங்கள். மலைகளை குடைந்து பாதை அமைத்தார்கள், இந்த நாட்டின் பொருளாதாரத்தை நிமித்தினார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கை இன்று ஒரு கொட்டில் போட்டு இருப்பதற்கு ஒரு துண்டு நிலம் இல்லாத மனிதர்களாக வாழ வேண்டியிருக்கிறது. முஸ்லிம் மக்களுடைய ஜனாசா எரிக்கப்பட்ட பொழுது நாங்கள் பேசினோம், குரல் கொடுத்தோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் பேசினோம். வடக்கு கிழக்கு மக்களுடைய அந்த நிலத்திலே அவர்கள் மெல்ல 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 இன அழிப்பு செய்யப்பட்டார்கள். குறிப்பாக தந்தை செல்வா அவர்கள் சொன்னார், உங்களுக்கு தெரியும், 1976ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி தந்தை செல்வா பாராளுமன்றத்தில் பேசும் பொழுது சொன்னார், நான் 1950களிலே பண்டார் நாயக்காவோடு ஒப்பந்தம் செய்தேன். பண்டார் நாயக்கா கொஞ்சம் நல்ல மனிதர். அவர் சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வு பற்றி பேசுவதற்கு தயார் என்று சொன்னார். ஆனால் 6 மாதங்களில் அவர் அதை கிழித்து போட்டு விட்டார். அவர் பேச்சுவார்த்தையிலிருந்து பின்வாங்கி விட்டார். 60களிலே நான் டட்லிசன் நாயக்காவோடு பேசினேன். அவரும் பேச்சுவார்த்தை என்று சொல்லி கொஞ்ச நாளிலேயே அதனை தூக்கி தள்ளி போட்டு விட்டார். 1978 பயங்கரவாத தடை திட்டம் கொண்ட பொழுது அமுதலிங்கம் அவர்களை ஏஆர் ஜெயவர்தனை அழைத்து நாங்கள் 3 மாதங்களில் இதை நீக்கி விடுவோம் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு எத்தனை 40 வருடங்களுக்கு மேலாக அந்த பயங்கரவாத தடை சட்டத்தால் நாங்கள் அழிந்து கொண்டே இருக்கிறோம் தமிழர்கள். ஆனால் தந்தை செல்வா அதற்கு பிறகுதான் பண்டாவோடு செய்த ஒப்பந்தம் கிழித்தெறியப்பட்டதால், டட்லியோடு செய்த ஒப்பந்தம் கிழித்தெறியப்பட்டதால் அவர் 1974ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி வட்டுக்கோட்டையிலே தீர்மானத்தை கொண்டு வந்தார். அப்பொழுது அந்த தீர்மானம் கொண்டு வரப்படுகிற பொழுது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், இலங்கை தமிழரசு கட்சி, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இந்த 3மே பிரசன்னமாக இருந்தார். எங்களுக்கு வேறு வழி இல்லை. பேசினோம், எல்லோருடன் உறவாடினோம், எங்களுக்கு கிடைக்கவில்லை. அதனால் தான் நாங்கள் தமிழ் ஈழத்தை பன்னாகத்தில் பிரகடனம் செய்தார். இன்றைய நாளில் பேசுபொருளான முக்கிய விடயங்களை பற்றித்தான் இன்றைய நிழல் நிகழ்ச்சியிலே பார்த்தோம். மேலும் பல முக்கிய தகவல்களுடன் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் கலைமுதன். நன்றி, வணக்கம்.